ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு வரோம்னா பகவத்கீதை உண்மையுருவில் அப்படின்னு நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின பொருளுரை மொழிபெயர்ப்பு இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் பகவத்கீதை. இன்னையிலிருந்து நம்ம வந்து வேர்சஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சில விஷயங்களை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னல. அது என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு யுக தர்மம் இருக்கு இல்லையா, 4 யுகங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சத்திய யுகம். ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்குங்க எல்லாரும். நன்றி. இப்போ 4 யுகம் இருக்கு. சத்திய யுகம், திரேத யுகம், துவாபர, அப்புறம் கலின்னு. இப்போ இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா யுகத்திலயுமே அசுரர்கள் ரூபத்துல நம்மளுக்கு எதிரிகள் வந்தாலும், இல்ல ராட்சசர்கள் மூலியமா வந்தாலும், இல்ல குடும்பத்துக்குள்ளேயே வந்தாலும், எப்படி பார்த்தாலும் நம்ம மனதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லுவாரு, அதாவது உன்னோட மனம்தான் உனக்கு வந்து ஒரு சிறந்த நண்பனாவும் இருக்கலாம், இல்ல ஒரு மோசமான எதிரியாவும் இருக்கலாம் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு. அப்ப எப்படி சொல்றதுன்னா, ஆழமா பார்த்தோம்னா நம்மளோட மனசை நம்ம ஒரு நிலையில படுத்தி பக்தியில ஈடுபட்டு பணிவு நற்குணம் இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே எதிரி உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நம்ம அதை அந்த எதிரியை வந்து நம்ம சீக்கிரமாவே வென்றலாம். இப்போ இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா சத்தியோகத்துல பாத்தீங்கன்னா இந்திராவுக்கு வந்து அந்த ஒரு கர்வம் இருந்ததுனால இந்திரா வீழ்ச்சி அடைஞ்சான். ஓகேங்களா. அது என்ன ஆச்சுன்னா விருத்ராசூரா அப்படிங்கிற ஒரு அசுரன் கூட சண்டையிட்டு, ஆனா உண்மை என்னன்னா விருத்ராசூரனுக்கு கதை இருக்கு. சித்திரகேது மகாராஜ் தான் வந்து விருத்ராசூராவா பார்வதி தேவி சபிச்சதுனால வந்து பிறப்பாங்க. பட் அந்த கதையை நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிப்போம் இல்ல, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அதுல இதெல்லாம் வரும். ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் அது இன்னும் அந்த கதையை ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும், நம்ம கதை அந்த பகவதத்துல வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல என்னோட பையன் வல்லபா இருக்கான் இல்லையா, அவன் கொடுத்துருக்கான் இந்த கதையை வந்து இங்கிலீஷ்ல கொடுப்பான், நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பேன். அது சும்மா சின்னதா 10 நிமிஷம் இருக்கும் அந்த கதைகள். வேணும்னா நீங்க அதுல போய் தேடி பார்த்தாலும் அதுல இருக்கும். இல்லைன்னா நம்ம பார்ப்போம், பகவதம் படிக்கும்போது இதெல்லாம் வரும், டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு உதாரணம் நம்ம பார்க்குறோம் இந்திராவோட உதாரணத்துல இருந்து. அப்ப என்ன பாடம் கத்துக்கணும்னா, எப்பவுமே நம்ம பணிவோட அடக்கத்தோட இருந்தோம்னா நம்மளால ஒரு எதிரி எப்பேற்பட்ட எதிரியும் வெல்ல முடியுங்கிறது தான். திரேத்த யுகத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து ஒரு ராட்சசன். அது வந்து அவனோட ஒரு காமத்தினாலையும் ஒரு ஆணவத்தினாலையும் அவனை வந்து அவனை அழிச்சதே அந்த 2 காரணங்கள் முக்கியமா. அது வந்து பகவான் ராமச்சந்திரன் வந்து அதர்மத்தை ஃபாலோ பண்ண ராவணனை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். துவாபர யுகத்துல பார்த்தோம்னா துரியோதனன், அவன் வந்து ராட்சசனும் கிடையாது அசுரனும் கிடையாது. ஆனா அவன் ஒரு நார்மலா இப்போ கௌரவர்கள் பாண்டவர்கள் கூட அவன் அண்ணன் தம்பிகள் தான் துரியோதனன் கௌரவர் சைடு வரவன். ஆனா அவனோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறாமை, அப்புறம் தீராத அந்த பற்றுதல். அந்த எந்த பற்றுதல்னா பௌதீக பற்றுதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொத்துக்காக அந்த ராஜ்யத்துக்காக பேர் புகழ் இதுக்காக அவனோட ஒரு நற்குணத்தை விட்டுட்டு, இப்ப ராவணன் ஆகட்டும் இந்திரா ஆகட்டும் துரியோதனன் ஆகட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் படிச்சிருக்கோம். அவன் வந்து அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே சிறந்த வேத விஞ்ஞானிகள் தான். விஞ்ஞானின்னு சொல்லக்கூடாது, ஞானிகள் தான். ஆனா விஞ்ஞானம்ங்கிறது என்னது, அதை வந்து வாழ்க்கை முறையில அப்ளை பண்ணணும். நம்ம படிச்சதை வந்து சும்மா கேட்டுட்டோம் படிச்சுட்டோம் அதுக்கு மேல நம்ம வேலையை பார்ப்போங்கிறது இல்லாம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணலாம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து அதைய அமுல்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பண்றதுதான் விஞ்ஞானம். அதுல இருந்து நம்ம கத்துக்கிறது தான் விஞ்ஞானம் இல்லையா. இப்ப துவாபர யுகத்துல துரியோதன உதாரணம் நம்ம பார்த்தோம். இப்ப கலியுகத்துல என்னன்னு பார்த்தா நம்மளோட நம்ம பாவ பண்ண செயல்கள் நம்மளோட குணங்கள் இதுவே முக்கியமா நம்ம மனசுதான் நம்மளுக்கு எதிரியா இருக்கு அப்படிங்கறது நம்ம
கலியுகத்துல பாக்குறோம் இல்லையா? எதிரிகள் வேற எங்கிருந்தும் வர வேண்டாம், பக்கத்துல இருந்தோ பக்கத்து நாட்டுல இருந்தோ வர வேண்டாம். நம்ம மனசே நமக்கு முதல் எதிரியா இருக்கிறத நம்ம கலியுகத்துல அதிகமா பார்க்க முடியும். அதுக்கு வந்து 3 விஷயங்கள், ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீகன்னு 3 விஷயங்கள்னால நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு பார்க்க போறோம். இது வந்து இந்த இந்த பேரெல்லாம் நான் சொல்றேன்னு வைங்க, ஆதி தெய்வீக பௌதீக, இதெல்லாம் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமோ ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, காதால கேட்டாலே போதும். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது எதனால வருது? ஆதி ஆத்மீகவா? ஆதி ஆத்மீகன்னா தன்னோட மனத்தினாலேயோ இல்ல தன்னோட சரீரம் உடலாலேயோ வர்றதுதான் ஆதி ஆத்மீகம். தன்னாலேயே ஒரு பிரச்சனை வர்றது. இப்ப என்னோட மனசை வச்சுட்டு அவங்க என்னை பத்தி தப்பா பேசியிருப்பாங்களோ, இப்படி பேசியிருப்பாங்களோ, இவங்க நான் வந்தங்கிட்டி தான் பேசுறது நிறுத்திட்டாங்களோன்னு, இது சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நம்ம பண்றோமா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இந்த மாதிரி எல்லாம் மனசு தோண வைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட மனசு நம்மளையவே ஒரு குற்றவாளியாவோ இல்ல ரொம்ப பெரியவனாவோ பாவிக்க வச்சு நம்மளை ஒரு ஒரு சூழ்ச்சியில தள்ளி விட்டுரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல சில சமயங்கள் நம்மளோட உடலே நம்மளுக்கு எதிரியா இருக்கும் இல்லையா? நம்மளோட சோம்பேறித்தனமாகட்டும், நம்ம இதை அப்ப பண்ணணுமா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, இல்ல நம்மளோட சாப்பாடு அதிகமா சாப்பிடுறது, அதிகமா தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லயும் நம்ம பாதிக்கப்படுவோம். சோ இது வந்து ஆதி ஆத்மீகம்னு சொல்றோம். ஆதி பௌதீகம்னா மத்தவங்கனால வர்றது. இப்ப மத்தவங்கனாலன்னா நம்ம கொசு வந்து நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்குது, அது மூலியமா நோய் வருது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மத்த விஷயங்கள் மூலியமா நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு உதாரணம் கொசுவா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஒரு நாயா இருக்கலாம், அது மாதிரி. இன்னொன்னு ஆதி தெய்வீகம்னா என்னன்னா, இப்போ ஒரு சுனாமி வந்தது நம்ம பார்த்தோம் 2004லயோ சம்திங், இல்லையா 2008லயோ சம்திங் சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி பூகம்பம் வருது, காட்டுத்தீ வருது. இதெல்லாம் வந்து ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம தெய்வங்கள் தேவர்களோட கட்டுப்பாட்டுல கீழே சில விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே கர்மாவை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கூட்டமா போவாங்க, அந்த கூட்டமா போன ஒரு பஸ்ஸோ வேனோ ஒரு விபத்துல உள்ளாகுது அப்படின்னா அது கூட்டு கர்மான்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு விதமான கர்மா பண்ணி அந்த கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்க்கப்பட்டு அவங்க அந்த வேன்லயே போற மாதிரி, எல்லாரும் அந்த ஒரு இடத்துக்கு போற மாதிரி பண்ணி, அந்த இடத்துல அந்த விபத்தை நேர்ற மாதிரி பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி பண்றதுதான் இந்த கர்மாவோட சட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லாம் அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணும். இப்போ தனிப்பட்ட கர்மா அப்படின்னா நம்ம தனியா போய் தடுக்கி விட்டு விழுந்து அடி வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது தனிப்பட்ட கர்மா. கூட்டு கர்மாங்கிறது இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பிறந்து எல்லாரும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்ல துக்கத்தை அனுபவிக்கிறது, அந்த மாதிரி அது கூட்டு கர்மா. இல்ல எல்லாரும் ஒரு நாட்டுக்கு போறோம், அந்த இடத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சந்தோஷமா அனுபவிக்கிறோம், இல்ல ஒரு ஒரு விபத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுவும் கூட்டு கர்மா. சோ அந்த மாதிரி நம்ம மாறி மாறிதான் இருக்கும் இல்லையா? அப்ப அதையே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ஆதி தெய்வீகத்தினால வருது இந்த பிரச்சனை, இது ஆதி பௌதீகத்தினால, இல்ல இது ஆதி ஆத்மீகத்தினால அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம்ங்கிறது நம்ம பண்ண கர்மங்கள் தான். இந்த பிறவியிலையோ இல்ல முற்பிறவிகள்லயோ நம்ம பண்ண கர்மங்களுக்குத்தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வருமே தவிர, ஒரு விஷயம் வருதோ இல்ல ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகுதோ, அது உறவாகட்டும் இல்ல பொருளாகட்டும் இல்ல ஒரு மனநிலையாகட்டும், எதா இருந்தாலும் அது வந்து பக்தியோட அதுக்கு கர்மமும் பக்தியும் கிடையாது. விக்கர்மா அக்கர்மா கர்மா அதெல்லாம் பார்ப்போம். அக்கர்மா தான் பக்தி. ஓகேவா? கர்மாக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. பக்தி பண்ணும்போது நம்ம கர்மா குறையும், நல்ல சுக்ருதி சேருமே தவிர அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து பக்தி பண்றதுக்கும் கூட நம்மளுக்கு ஒரு பக்தர்களோட கருணை வேணும், குருவோட கருணை வேணும், பகவானோட கருணை வேணும் இல்லையா? அப்ப நம்மளும் ஏதாவது சுக்ருதி பண்ணியிருக்கணும், இந்த பிறவிலையோ போன பிறவிகள்லயோ பண்ணியிருந்திருக்கணும். சரி, இப்போ அடுத்தது வந்து இன்னும் இந்த பகவத்கீதையில இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி பார்ப்போம் அப்படிங்கறக்காக நம்ம இப்பவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் அதிகமா வரும். இப்ப வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம திரும்ப திரும்ப இதெல்லாம் பார்ப்போம். முக்கியமா இந்த சத்துவ குணம் 3 குணங்கள் இருக்கு இல்லையா?
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 இருக்கு. சத்துவகுணம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு குணம்னு சொல்லலாம். இப்போ காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, குளிக்கிறது, நல்ல விஷயங்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நம்ம ஊக்கத்தோட இருப்போம். நல்ல விஷயங்கள்ல ஊக்கத்தோட இருப்போம். தர்ம வழியில நடப்போம். அது இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது வந்து பக்தி நம்ம பண்றதுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரும். நம்மளுக்கு வந்து அது ஃபேவரபிளாவும் இருக்கும். பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு பகவானை போய் சென்றடைவோம். அது நமக்கு தெரியும். இப்ப இந்த சத்துவ குணத்துல இருக்கிற சில உதாரணங்கள் பார்த்தா யுதிஷ்டிர மகாராஜ் ஆகட்டும், விதுரா திருதராஷ்டிரோட தம்பி பாண்டு, திருதராஷ்டிரோட தம்பி விதுரா ஆகட்டும், பிரகலாத் இருக்காருல்ல, நரசிம்ம அவதாரத்துல வருவார் இல்லையா, அவர் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு உதாரணம் வந்து அர்ஜுனா அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா கீதை சொல்றதுக்கு முன்னாடி. ஆனா அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு தான். அந்த மனநிலை அந்த இடத்துல ரஜகுணத்துல இருக்கு. சத்திரியர்களுக்கு எப்பவுமே ரஜகுணத்துலதான் இருந்தாகணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த கோபம் வந்து அவங்க வந்து போருக்கு தயாராகி போர் புரிவாங்க நல்ல விதமா. இல்லைன்னா ரொம்ப சத்துவ குணத்துல இல்ல, நம்ம பிராமணர்கள்ல சத்துவ குணம்னு சொல்லப்படுது. பிராமணர்கள்னு நான் சொல்லும் போது பிறப்பு மூலியமா வர்றவங்கள பிராமணர்கள்னு சொல்றது இல்ல சாஸ்திரம். சத்துர்வித வாயஷம் குண கர்ம விபாகஷான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அவங்களோட குணம் மூலியமா அந்த விதம் வருது இல்ல, 4 விதமான இது வருது இல்லையா, பிராமணம், சத்ரியா, வைஷ்ய, சூத்ரன்னு சொல்லிட்டு வர்ணங்கள் வருது இல்லையா. அந்த 4 வர்ணங்கள் வந்து பிறப்புனால வர்றதில்ல, குணத்தினால வர்றதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால நம்ம ஒருத்தர் பிராமணனா பிறந்துட்டா உடனே அவங்க பிராமணன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்க முடியாது சாஸ்திர பிரகாரம். ஏன்னா அவங்க அந்த குணத்திலயும் அந்த பிராமண குணம் காமிக்கணும். முக்கியமா சத்துவகுணம், மன்னிப்பு கொடுக்கறது, அவங்க தவறு செய்யறதுக்கு முன்னாடியே மன்னிச்சு விடுறது, அந்த மாதிரி. அப்புறம் அவங்க எப்போ அமைதியா இருக்கிறது, சத்தியத்தை பேசுறது, தெளிவா இருக்கிறது, ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது, அப்படியெல்லாம். இந்த ரஜகுணத்துல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் போட்டி, இல்ல ஒரு இன்மை, அமைதியற்ற நிலை, அதுக்கப்புறம் ரொம்ப அதிருப்தி, இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்னதுன்னு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல முக்தி எல்லாம் கொடுக்க போறதில்லை. இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா பற்றுதலை தான் ஏற்படுத்தும். தமகுணம் அடுத்தது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில, இதெல்லாம் ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். ஆனா இதை வந்து அடிக்கடி நம்ம உதாரணங்கள்ல பார்க்க போறதுனால இப்ப நம்ம இதை பார்க்கிறோம். இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம வந்து பகவத்கீதையில பின்னாடி வர அத்தியாயங்கள்ல பார்ப்போம். தமகுணத்துல வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறது, அதிகமா தூங்குறது, அப்புறம் இந்த மது, இல்ல அந்த என்ன சொல்றது, அந்த ஹிம்சைன்னு சொல்லுவோம்ல, வயலண்டா இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு மந்தமா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு நாட்டமும் இருக்காது. திருதராஷ்டிரா உதாரணம், அப்புறம் ஜராசந்தா, துரியோதனா, இதெல்லாம் பாக்குறோம். ரஜகுணத்துல அர்ஜுனன் வந்து ரஜகுணத்துல இருக்கிறதா சொன்னாலும், ஆனா அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய நல்ல பக்தர். நம்ம வந்து ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்மால் டைமுக்கு தான், ஒரு டைம் ஃப்ரேமுக்கு தான் அர்ஜுனன் வந்து ஒரு ரஜகுணத்திலேயோ தமகுணத்திலேயோ இருப்பாரே தவிர அவர் முழுசா இல்லை. அதுவும் எதுக்காக அப்படின்னா, பகவான் ஏன் அந்த மாதிரி அர்ஜுனனை நடக்க வச்சாரு, பிஹேவ் பண்ண வச்சாருன்னா, நமக்கு கீதை சொல்றதுக்காக அர்ஜுனனை கருவியா உபயோகப்படுத்தி சொன்னாரு. நம்ம அர்ஜுனனை தாழ்வா நினைக்கவே கூடாது. ஆனா சிறந்த பக்தர். அவருக்கு எவ்வளவு தகுதி இருந்தா பகவான் கிருஷ்ணர் நேரடியா அவர்கிட்ட பகவத்கீதையை சொல்லியிருப்பாரு இல்லையா. அதனால அதை வந்து உதாரணமா சும்மா இப்ப ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு தான் வச்சுக்கணும். அடுத்தது ராவணா, கம்சா, இவங்க எல்லாமே ரஜகுணத்துல இருந்தவங்க தான். அடுத்தது இது வந்து 4 டிஃபெக்ட்ஸ், 4 குறைபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நிச்சயமா நம்ம தவறு செய்வோம். பிரம்ம அப்படின்னு சொல்றோம், மிஸ்டேக் பண்றது. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு தடவைனாவது தவறுகள் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அந்த இது அறியாமையில இருக்கிறது. எப்பவுமே நம்ம அறியாமையிலன்னா எப்பவும் இருக்கிறதுன்னா எப்படின்னா, பக்திக்கு வர ஆரம்பிக்கும் போது அந்த அறியாமை குறைய ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு அறிவு வித்யா தான் வரும், அவித்யால இருக்க மாட்டோம். பிரமாத அப்படிங்கிறது வந்து இந்த அறியாமையில இருக்கிறது. அத வந்து நம்ம வந்து நான் வந்து ஆத்மா கிடையாது, நான் ஒரு சரீரம்னு நினைச்சுக்கிறது.
ஓகேங்களா? ஆத்மா, நான் வந்து ஆத்மா, என்னோட அதாவது நான் ஆத்மா, இது வந்து என்னோட சரீரம், சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற அறிவு வராம அவித்யால இருக்கிறதா இந்த பிரமாத அப்படிங்கிறது சொல்றோம். அடுத்தது வந்து நம்ம மற்றவங்களை வந்து ஏமாற்ற குணம், விப்ரலிப்சா, அது வந்து சீட்டிங் ப்ரொபென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தரை நம்ம ஏமாத்துறது. அது எல்லாரும் எல்லா டைமும் பண்றது இல்ல. பட் இந்த குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு, இந்த குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. இதை நம்மளால தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த குணங்களுக்கு வசப்பட்டிருப்போம். அடுத்தது கரண அபாத்தவ அப்படின்னா என்னன்னா இம்பெர்ஃபெக்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பக்குவமற்ற நிலையில இருக்கிறது, அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது. இப்போ இந்த இப்போ வந்து ஒரு தூரமா வந்து இப்போ பாலைவனத்துல பார்த்தோம்னா தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா, அந்த காணல் நீர்னு சொல்லுவோம் இல்லையா, பக்கத்துல போய் பார்த்தா அது இருக்காது. நம்ம கண்ணு நம்மளை காமிக்குது அது இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறோம், ஆனா அங்க போய் பார்த்தா இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு விஷயங்களை நம்ம கேட்கிறோம் இல்ல பாக்குறோம், அதை பார்த்து நம்பிடுறோம், ஆனா நம்ம தீர விசாரிக்கிறது கிடையாது, இது கரெக்டான சோர்ஸ் கிட்ட கேட்கறது கிடையாது. இப்போ சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட பகவத்கீதைய பல பேரு இது பண்ணாங்க, பொருளரை கொடுத்தாங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் அது பண்ணாங்க, வெளிநாடுகள்லயும். ஆனா எதுவுமே உள்ளது உள்ளபடி கிடையாது இல்லையா? பிரபுபாதரது தான் உள்ளது உள்ளபடி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய அதுக்கு நம்ம ப்ரூஃப் இருக்கு. என்ன, இப்ப வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல போய் இந்த கெமிக்கலையும் கலந்தீங்கன்னா இது புதுசா ஒரு கெமிக்கல் வரும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை பண்ணாம வரலன்னு சொன்னாலும் தப்பு இல்ல, அதை கரெக்டா சொன்னபடி பண்ணி ரிசல்ட் வந்ததுன்னா அப்ப நம்ம ஒத்துக்குவோம். இல்ல அந்த கெமிக்கலை வந்து கொஞ்சம் அதிகமா கலந்துட்டு இந்த கெமிக்கல் கொஞ்சம் கம்மியா கலந்துட்டாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து மாறிதான் வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த பகவத்கீதை உண்மையுருவில் கிருஷ்ணர் சொன்னபடி பிரபுபாத் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்தி வரும் அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. அப்படி நம்ம சொன்னபடி அந்த சொன்ன விதத்துல கரெக்டான பக்தர்கள் மூலியமா படிக்கல, கரெக்டான சோர்ஸ் மூலியமா நம்ம அதை படிக்கல, கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு எப்படி பக்தி வரும்? அப்போ வந்து லெபார்டரி டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆக தான் செய்யும் இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து இது பல பேர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுனால, பகவத்கீதை உண்மையுருவில் உள்ளது உள்ளபடி கொடுத்ததை நம்ம அப்படியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதுவும் சரியா வர சீட பரம்பரை மூலியமா தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு பக்தி வரும். பக்தி வர்றதுல நம்மளுக்கு ஆனந்தம் வரும், நம்ம சேவையில ஈடுபாடு வரும், அதுல பேரானந்தம் வரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் வரும். இது இப்படி வரல அப்படின்னா நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா கோடான கோடி மக்கள் வந்து இந்த பகவத்கீதை உண்மையுருவில் படிச்சு, நான் உள்பட படிச்சு நம்ம பல விஷயங்களை பக்தியில பல இன்னும் முதல்ல எல்லாம் ஆன்மீகவாதியாவே நான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்தை பத்தி, ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சு. ஏன்னா ஞான யோகமும் ஆன்மீகம் தான், கர்ம யோகமும் ஆன்மீகம் தான், தியான யோகம் ஆன்மீகம் தாங்கும் போது அப்ப பக்தி யோகம் என்னவா இருக்கும் இல்லையா? அப்ப அது ஆன்மீகத்தை விட இன்னும் சிறந்த ஆன்மீக பாதையா தானே இருக்கும், சுத்த சத்துவத்துல இருக்கிறது தானே இதெல்லாம். அதனால நம்ம கரெக்டா ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம்னா ரிசல்ட்டும் கரெக்டா வரும் அப்படிங்கிறத உண்மை. சரி, இப்போ இப்ப சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகாக்கு போவோம்.